ஏன் பார்வோனுடைய இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தினார்? மறுபடியும் வாசிப்போம். நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒரு நாளில் ரெபெக்காள் கர்ப்பவதியான பொழுது பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில். நல்லா கவனிங்க, கர்ப்பவதியா இருக்கிற அவ்வளவுதான், பிள்ளைகள் இன்னும் பிறக்கல, நல்வினை தீவினை எதுவும் செய்யல, பிள்ளைகள் இன்னும் பிறக்கல, பிறந்து நன்மை தீமை செஞ்சாதான் இவன் நல்லவன் கெட்டவன் சொல்லி முடிவு பண்ண முடியும். ஆமாவா இல்லையா? 2 பிள்ளைங்க இருந்தா, நம்ம சொந்தக்காரங்க வந்தா நம்மளே சொல்லுவோம், நீங்களே சொல்லுவீங்க, அந்த பையனோட இந்த பையன் பரவாயில்ல, அந்த பொண்ணோட இந்த பொண்ணு பரவாயில்ல, இவரை விட அவன் நல்லவன் தான், அப்படி ஏதோ நம்ம பிள்ளைங்க நம்ம அப்படி சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அதனுடைய செயல்களை பார்த்து, செயல்பாடுகளை பார்த்து என்ன சொல்லுவோம், மூத்தவரை விட சின்னவ பரவாயில்ல, சின்னவோட மூத்தவ பரவாயில்ல, இவ பெரிய ஆளாவா, இவ கூடாம போயிடுவா, இவ மாடுதான் மேய்ப்பு, ஏதாவது சொல்லிட்டே இருப்போம். எப்படி சொல்லுவோம் அப்படின்னா அவர்களுடைய செயல்களை பார்த்து. மறுபடியும் வாசிப்போம், ஃபர்ஸ்ட் இருந்து வாசிப்போம். பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவர்களுடைய சொல்லப்பட்டது. கவனிச்சீங்களா? அடுத்து வாசி. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது. எப்ப வெறுக்கிறாரு? எப்ப வெறுக்கிறாரு? எப்ப யாக்கோபை நேசிக்கிறாரு? எப்ப ஏசாவை வெறுக்கிறாரு? பிறக்கிறதுக்கு முன்னாடியே, நல்வினை தீவினை எதுவும் செய்யறதுக்கு முன்னாடியே.